no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. கார்த்திகா எப்பவுமே ஆச்சரியம் தான். இப்போ அது எப்படி ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ ஆர்வமா இருக்கும் ஒரு சின்ன வயசுல கேட்டுக்கினே இருக்கு, ஏதாவது ஒன்று கேட்டுக்கினே இருக்கும். அது எப்படி, இது எப்படி, இது என்ன, அது என்ன. 13 வயசு இருக்கும்போது 55 கிலோ மேட்ச் வந்து சப் ஜூனியர் விளையாடுறாங்க. அதை வந்து அதே 55 கிலோவை அடுத்த 3 வருஷமும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணது. நாங்களாம் மேட்ச் வின் பண்ணுவோம், ஹோட்டல் கூட்டு போவோம், நிறைய பேர் கிரில்லு பிரியாணின்னு சாப்பிடுவாங்க. கார்த்திகா வந்து அங்கே ஆப்பிள் சாப்பிடுவோம். டயட் மெயின்டைன் பண்ணும். அவ்வளோ டிசிப்ளினான பொண்ணு. சுகர் கட்லாம் வந்து 3 வருஷமா பண்ணு இருக்கு. வாழ்க்கையில ஒரு இலக்கை எடுத்துக்கோ, அதையும் வாழ்க்கையை எடுத்துக்கோ. அதே தான் நம்மளோட எண்ணமும். கோச்சா எனக்கு இந்தியா விளையாட வைக்கணும். எல்லா பிளேயர்ல ஒரே ஒரு பிளேயர் விளையாட வைக்கணும்ன்றதான் என்னோட ஆசையா இருக்கு. திரும்புற பக்கம் எல்லாம் உங்களுக்கு புகழாரமாவே இருக்கு. இவ்வளவு நேரம் கார்த்திகா பேசிக்கிட்டு இருக்கும் போதும் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருந்தாங்க. அவங்க இவ்வளவு நேரம் உங்களை பத்தி சொன்னாங்க சார். அவங்கள பத்தி நீங்க சொல்லுங்க சார். ஸோ கார்த்திகா வந்து நல்ல ஒரு எக்ஸ்ட்ரானரியான பிளேயர், நல்ல நேச்சுரல் ஸ்கில் உள்ள பிளேயரு. ஆனால் கார்த்திகா ரொம்ப ஸ்டைலாக நல்ல ஸ்பீடாக விளையாடுற பிளேயர். கார்த்திகா நிறைய பேர் கார்த்திகா ஃபேன்ஸ் இருக்காங்க. கார்த்திகாவுக்கு நானும் ஒரு ஃபேனு. ஏன் சார், ஒரு கோச்சா வந்து எல்லாருக்குமே அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை பிடிக்கும். நானும் அவங்களோட ஃபேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்துடாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக பர்டிகுலரா அந்த வார்த்தை சொல்றதுக்கு ரீசன் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நிறைய பாராட்டுவாங்க, நிறைய கிரெடிட்ஸ் எல்லாம் வரும், அது எல்லாமே ஒரு சந்தோஷமா இருந்தாலும் இப்போ நம்ம ஒன்று சொல்லி கொடுத்து அதை வந்து அவங்க மேட்டில் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும் போது அதை நம்ம பார்க்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஒரு வேலை செஞ்சுருக்கோம், அதுக்கான பலன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அதுதான் ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். அதுல கார்த்திகாவோட ஆட்டத்தை நம்ம ரொம்ப ரசிச்சு பார்க்கலாம். ஓகே, நீங்க பார்த்து வியந்த விஷயம் கார்த்திகா கிட்ட பர்டிகுலரா இந்த ஒரு விஷயத்தை நான் இப்பயும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னா ஏதாவது? கார்த்திகா எப்பவுமே ஆச்சரியம் தான். இப்போ என்ன சொல்றது, அது எப்படி ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ ஆர்வமா இருக்கும் ஒரு சின்ன வயசுல கேட்டுக்கினே இருக்கு, ஏதாவது ஒன்று கேட்டுக்கினே இருக்கும். அது எப்படி, இது எப்படி, இது என்ன, அது என்ன. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்தியா விளையாடுறதுனால என்னென்ன நன்மைகள்ன்றத சொல்லுவோம். அப்போ அதனால என்ன மாதிரியான கிரெடிட்லாம் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ அதன் மேலே ஒரு பெரிய ஆசை வந்துடும். அப்போ அதை அடையணும் அப்படின்ற ஒரு பெரிய அந்த ஒரு விஷயத்தை புகுத்திடுவோம். அப்போ அவங்களே எல்லாமே கேட்டு கேட்டு கற்றுப்பாங்க. எனக்கு அது வரல, இது வரல, எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டு அந்த கேள்வி ஞானம் வந்து கார்த்திகா கிட்ட ரொம்ப இதுவாக இருக்கும். கார்த்திகா கிட்ட ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. நல்ல டிசிப்ளினான பொண்ணு, ரெகுலராக வரும், லீவ் போடாது, நல்ல டயட்டை ஃபாலோ பண்ணும். கிட்டத்தட்ட அண்டர் 13 வயசு இருக்கும்போது 55 கிலோ மேட்ச் வந்து சப் ஜூனியர் விளையாடுறாங்க. அதை வந்து அதே 55 கிலோவை அடுத்த 3 வருஷமும் கரெக்டாக மெயின்டைன் பண்ண வந்துச்சு. நாங்களாம் மேட்ச் வின் பண்ணுவோம், எல்லாருமே ஹோட்டல் கூட்டு போவோம், நிறைய பேர் கிரில்லு பிரியாணின்னு சாப்பிடுவாங்க. கார்த்திகா வந்து அங்கே ஆப்பிள் சாப்பிடுவோம். டயட் மெயின்டைன் பண்ணும். அவ்வளோ டிசிப்ளினான பொண்ணு. சுகர் கட்லாம் வந்து 3 வருஷமா பண்ணு இருக்கு. ரொம்ப ஃபோக்கஸான பொண்ணு. ஃபிட்னஸ்லாம் விட்டீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா பண்ணும். நான் வெளியே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னாரு, நீங்க வந்து கார்த்திகாவை இப்படி பாக்குறீங்க, அவங்களோட ஸ்கோர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களால டச் கூட பண்ண முடியாது, அவ்வளோ ஸ்கோர்ஸ் அவங்களோட மெயின்டைன்ல இருக்கும் அப்படின்ட்டு. ஸ்கோர்ஸ் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஈஸியா வந்துருமானா கண்டிப்பா கிடையாது. அவங்க அதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஹார்ட் ஒர்க். 17 வயசு பொண்ணு கிட்டத்தட்ட எவ்வளோ கேம்ப் அட்டன் பண்றாங்க. இந்தியன் கேம்ப் போறாங்க, நேஷனல்ஸ் கேம்ப் போறாங்க, நேஷனல்ஸ் மேட்ச் போறாங்க. ஒரு சில டைம்லாம் வந்து ஒரு 2-3 ஸ்கூல் சைட்லேருந்து ஒரு மேட்ச் வரும், SJB மேட்ச். அதில் அந்த கேம்பில் இருப்பாங்க. அசோசியேஷன் சைட்லேருந்து ஒரு மேட்ச் இருக்கும், அந்த கேம்ப்லேயே அட்டன் பண்ணணும். அப்போ இங்கே என்னன்னா, நீ ஸ்கூல் படிக்கிற, நீ இந்த மேட்ச் தான் விளையாடணும்னு சொல்லிட்டு இவங்க இங்கே சொல்லுவாங்க. அசோசியேஷன் மேட்ச் விளையாடணும்னா நீ இந்தியா லெவலில் நீ விளையாடணும். அதனால அந்த மாதிரியான மென்டல் ப்ரெஷர்லாம் ஏகப்பட்டதை தாங்கி ஒரு மாதிரி இது சாதாரணமாக இந்த மாதிரியான பேச்சுலாம் வரல. பயங்கர ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள். கார்த்திகா பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஆஃப்டர் 9 இயர்ஸ் கழிச்சு இன்டர்நேஷனல்ல அந்த இந்தியன் ஜெர்சியை தொடும் போதே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது எங்க கோச் தான். ஏன்னா அவரும் நானும் நிறைய நாள் பேசியிருக்கோம். அந்த ட்ரூ அந்த ட்ரீம் வந்து ட்ரூ ஆன போது எனக்கு அப்படி இருந்த அந்த மொமெண்ட் அப்படின்னு. அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது சார் அந்த மொமெண்ட்? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தோ அதாவது ஒரு சொல்லுவாங்கள்ல, வாழ்க்கையில ஒரு இலக்கை எடுத்துக்கோ, அதையும் வாழ்க்கையை எடுத்துக்கோ. அதே தான் நம்மளோட எண்ணமும். இந்தியா விளையாடணுன்றது தான். ஒரு கோச்சா எனக்கு இந்தியா விளையாட வைக்கணும்.
எல்லா பிளேயர்ல ஒரு பிளேயர் விளையாட வைக்கணுன்றதா என்னோட ஆசையா இருந்தது. நம்ம சார்பா இந்தியாவுக்காக ஒரு பிளேயர் கொடுத்துடணும். இப்போ நீங்க 9 வருஷம் சொல்றீங்களே, அதுவுமே வந்து பீச் கபடி மூலியமா தான் ஒருத்தங்க இப்ப 2017 இந்தியா விளையாடினாங்க. மேட் கபடியில வந்து நம்ம விளையாடுறது 15 வருஷம் கழிச்சு விளையாடுறோம். அது வந்து ரொம்ப பெருமை. ஏன்னா மேட் கபடியில வந்து சாதனை பண்ணவங்க அச்சீவ் பண்ணவங்க எல்லாமே 2010 முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து இந்தியா விளையாடுதுன்னா அது கார்த்திகா, தம்பி அபினேஷ் அவங்க சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ உங்களுக்கு அடுத்த இலக்கு என்னவா இருக்கு சார்? அடுத்த இலக்கு என்னவா இருக்குன்னா, அடுத்து எல்லா கார்த்திகாவையும் உருவாக்கணுன்றதுதான். இப்போ நம்ம டீம்ல நிறைய டேலண்டான பிளேயர் இருக்காங்க. சுஜிலாம் நல்ல சூப்பரான பிளேயரு, நல்ல பொண்ணு, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. காவியா இருக்கு. காவியா வந்து எக்ஸ்ட்ரானரியான பிளேயரு. கார்த்திகாவுக்கு சற்றும் குறைவில்லாத பிளேயரு. என்ன சொல்றது, அந்த கேம்ப் 33 பேர் வச்சு இந்தியன் கேம்ப் போட்டாங்க. அதுல டாப் 15ல 14 பேர் இந்தியா டீமுக்கு எடுப்பாங்க. 15வது ஆளா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பையா காவியா வாரி வச்சிருக்காங்க. நல்ல மெயின் சோன்ல விளையாடக்கூடிய பிளேயர் தான். டீம்ல கூடிய சீக்கிரம் வந்து அடுத்த கோல்டு மெடலிஸ்ட் வெயிட்டிங் நினைக்கிறேன் சார். அடுத்து 2 பேர் நிச்சயமா கோல்டு மெடலிஸ்டா வருவாங்க. இப்போ இந்த மாதிரி கார்த்திகா மாதிரி நிறைய பேர் வந்து நானும் கபடியில வரணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் இல்ல இத பண்ணுங்கப்பா அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? கபடியை நல்லா தெரிஞ்சுக்கணுவாங்க. கபடி நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான கேமும் கிடையாது. அதே சமயத்தில் அவ்வளோ கஷ்டமான கேமும் கிடையாது. எல்லாமே முடியும். நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சொல்லும் போது ஓவர் கான்ஃபிடென்ட் பையன், சின்ன வயசு தான், அதனால் வந்து இந்தியா விளையாட வச்சிருவேன் அப்படின்லாம் சொல்கிறான், ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, நான் வந்து நம்பிக்கை உரிய ஆள். அதனால் நம்ம ஒரு இலக்கை எடுத்துட்டோன்னா அதில் நம்பணும். அதுதான் மெயின் விஷயமே. என்ன சொல்கிறது, அந்த நம்பிக்கைன்றது ஒரு சுவிட்ச் மாதிரி. நம்ம அந்த சுவிட்சை போட்டால் அந்த ஃபேன் சுத்துதுன்ற மாதிரி அந்த சுவிட்சை போட்டோன்னா நம்மளோட உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்த நடத்திடும்ன்றதான் என்னோட நம்பிக்கை. ஒரு கோச்சா நீங்க வந்து எனக்கு இந்த ஒரு விண்ணப்பம் இருக்கு, இதை மட்டும் செஞ்சாங்கன்னா இன்னும் இந்த கபடி வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னா என்ன வேண்டுகோள் வைப்பீங்க? கபடியை வளர்க்கணும் அப்படின்னும் போது இப்போ நான்லாம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குற கோச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 8 வருஷமா நான் ப்ராக்டிஸ் டீம் வச்சிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்குமே என்கிட்ட மேட் இல்லை. இதை வந்து யார் கவனிக்கணும்னா தமிழ்நாடு அரசு கவனிக்கணும். என் டீம்ல இருந்து 6 பேர் நேஷனல்ஸ் விளையாடி இருக்காங்க. தமிழ்நாடு டீமுக்கு கேப்டனா போயிருக்காங்க, இந்தியா டீமுக்கு கேப்டனா வைஸ் கேப்டனா போயிருக்காங்க, இந்தியா டீமுக்கே செலக்ட் ஆயிருக்காங்க. இதெல்லாம் ஏன் எனக்கு செய்யலை? அப்போ என்ன மாதிரி இன்னும் எத்தனை கோச்சஸ் இருப்பாங்க? அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வசதிகள் வேணும்? அப்போ அந்தந்த கோச்சஸ் வந்து அந்தந்த டேலண்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தா, அவங்கள ஊக்கப்படுத்தினா, இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று என்ன எடுக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. அப்போ அடுத்தடுத்து நல்லா பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வருது இல்லை? இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக டேலண்ட்டை அவங்க தான் கண்டுபிடிச்சு அவங்க ஊக்கப்படுத்தணுன்றது என்னோட ஒரு கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய கார்த்திகா வரணும், அவங்க எல்லாருமே நம்மளோட நாட்டுக்கு வந்து பெருமை சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இப்போ உங்கள் தங்கச்சியும் கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும், உங்கள் பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றத. என் பேர் காவியா. நான் கண்ணகி நகர் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் தான் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்களுக்கும் பெரிய கபடி மேலே ஈடுபாடுன்னு கேள்விப்பட்டோம். எங்கேருந்து வந்தது? அக்காவை பார்த்து தான் அது ஆசை வந்ததா? ஆமாம், ஃபஸ்ட்டு சீனியர்ஸ் விளையாடுற பார்த்து அக்கா போனோடனே நானும் கபடி விளையாடணும். நீங்க கபடிக்குள்ள போய் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. அக்கா வந்து என்னதான் கபடிக்குள்ள இருந்தாலும் அப்போ வந்து பெருசா தெரியாது, நம்ம பார்க்கும்போது ஆசையா இருந்ததா அதுக்குள்ள வந்திருப்போம். ஆனா அந்த கபடிக்குள்ள வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்களா? அது என்னென்னவா இருக்கு? இங்கே இருக்கப்போ ஃபுல்லாக கோச் மோட்டிவேட் பண்ணியே கூப்பிட்டு போவாங்க. எதுவும் டிமோட்டிவேட் ஆக விட மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே கூட இருந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்தியா கேம்பில் ஃபுல்லாக கார்த்திகா என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தா. கார்த்திகா இல்லாமல் போயிருந்தா கஷ்டமாக இருந்திருக்கும். கார்த்திகா கூட இருந்ததுனால எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ உங்களுக்கு என்ன ட்ரீமா இருக்கு, என்ன கோலா இருக்கு? இப்போ வந்து இந்த அண்டர் 18 வந்து கேம்ப் போயிட்டு ஃபைனலாக செலக்ட் ஆக மாட்டோம். அடுத்த வாட்டி இந்தியா டீமில் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவோம். கண்டிப்பா நீங்க உங்க அக்கா வாங்கின மாதிரி நீங்களும் அடுத்தது கோல்டு மெடல் வாங்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் எல்லாருமே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கோல் இருக்கும். இப்போ உங்களோட கோலை நீங்கள் ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கணும் அப்படிங்கிறது ஆசை. அதுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் இருக்கும். ஆனால் இதுக்கான விஷயங்கள் என்கிட்ட இல்லை, இந்த விஷயங்கள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நான் ஸ்பீடாக ஓடுவேன் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரோ ஒருத்தவங்க கிட்டயோ இல்லை இந்த தமிழ்நாடு அரசுக்கிட்டேயோ ஒரு விண்ணப்பம் வைக்கிறீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்? தமிழ்நாடு அரசு இப்போ வரைக்கும் நல்ல ஒரு மேட்சும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய டோர்னமெண்ட்டில் வந்து சிஎம் ட்ராஃபி, நேஷ்னல்ஸ் ஜெயிச்சுட்டு வருது, HF எல்லாம் நிறைய ஐ கேஷ் அவார்ட் கொடுத்து இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலே நாங்கள் இன்னும் ஃபினான்ஷியலாக தான் ரொம்ப பிளேயர்ஸ்லாம் ஷஃபர் ஆகுறாங்க. ஏன்னா நியூட்ரிஷன் கிடைக்காது,
கரெக்டான ஜிம் அதெல்லாம் இல்லாததுனால தான் பிளேயர்ஸ்க்கு நாங்களாம் இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் நிச்சயமாக என்னோட இன்னொரு கோலையும் நான் அடைச்சிருவேன். உங்களை மாதிரி இப்ப நிறைய பேர் கபடியில வரணும்னு நினைப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் வரும்போது நான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன், இது அவங்களுக்கு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இந்த கபடி வந்து இன்னுமே கொஞ்சம் கோ த்ரூ ஆகும், இன்னும் பெருசா ஆகும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எதுவுமே கஷ்டம் நான் படல. எல்லாம் எங்கள் கோச் மாதிரி யார் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி சின்ன கிரவுண்டில் விளையாடியே அவங்க பெரிய உயரத்தை தொற்ற முடியும்னு தோணுது. இப்போ இந்த இடத்துக்கு வரணும்னா கண்டிப்பா அம்மா அப்பாவோட சப்போர்ட். அவங்கள பத்தி 2 வார்த்தை பேசிட்டு முடிச்சிடலாம். அம்மா என்ன பண்றாங்க, அப்பா என்ன பண்றாங்க? அம்மா வந்து கார்பரேஷன் வேலை செய்கிறாங்க, அப்பா வந்து சென்ட்ரிங் வேலை செய்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு. ரொம்ப நன்றி. இப்போ தொற்றுக்க உயரத்தை விட இன்னும் மென்மேலும் உயரம் தொடரும் அப்படின்னு ஆதன் சார்பா ஒரு பெரிய விஷயம்.